सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययं विदा விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். பரம பாகவத சிகாமணியா இருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய சந்நிதியில பகவானுடைய ஒரு உயர்ந்ததான நாமாக்களை அவருக்கே நிவேதனம் பண்ணியதான ஒரு சரித்திரம். அதனால வஸ்து கௌரவம், பக்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம் பரிபூர்ணமாக புரிந்தான கிரந்தம் இது. அதுல 6 கேள்விகள்ல இமேகம் தெய்வதம் லோகே அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குறார். மற்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி பார்த்தார். அந்த ஏகமான தெய்வம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏகம் எனக்கூடியதான பதத்திற்கு ஒரே பொருள் என்று அர்த்தம். தேவதைகள்ல ஒரே தெய்வம் யாருங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல. ஏகம்னு சொன்னா இருக்கிறது ஒரே தத்துவம் தான். அந்த தத்துவமானது பலவிதமாக காணப்படுகிறது. ஜீவர்களாகவும் சேதனமாகவும் அச்சேதனமாகவும் காணப்படுது. உலகம் எல்லாம் ஜெகதா அப்படின்னு வேதங்கள். ஜெகதா அசையற பொருள், தத்துடத்தா அசையாத பொருள். இந்த அசையற பொருள்கள்ல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. மனுஷன், யானை, குதிரை, ஒட்டை இப்படி வரிசையா எத்தனை இருக்கு? 84 லட்சம் ஸ்பீஷிஸ். நமக்கு தெரியாது, சிலதான் இருக்கு. அதே போல அசையாத பொருள்கள் இருக்கு பார்த்தா ஜட பொருள்கள். அது பஞ்சபூதங்கள் உண்டான பொருட்கள். பஞ்சபூதங்கள் அப்படின்னு முக்கியமாக சொல்றோமே தவிர பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இல்லை, எல்லாம் கலந்து போச்சு. பஞ்சீகரணம் பண்ணிவிட்டார் பகவான். என்ன பண்ணினார்? எல்லாவற்றையும் ஒன்னோட சேர்த்துட்டார். வெறும் செங்கலும் வெறும் மணலும் வெறும் சிமெண்டா இருந்ததுன்னா அதை போட்டாரு. அதோட கலவையா போட்டா தான் நல்லா நிற்கும். அதே போல உலகத்துக்கு உபயோகப்படும்படி பண்ணணும் என்பதற்காக பஞ்சீகரணம். தாசாம் திருவிதம் திருவிதம் ஏகைகாமகரோ அப்படின்னு ஒவ்வொன்னையும் கலந்து வச்சிருக்கார். அதுல எது ஜாஸ்தியா இருக்கோ அந்த பேர் அது. எதுல பூமி ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு பூமின்னு பேர். எந்த இதுல ஜலம் ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ஜலம்னு பேர். ஆனா வர்ச்சுவலா பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு மேல பூமி மதங்கண்டு இருக்கு. அப்படி இல்லவா? அதே போலயே பூமிக்குள்ள நெருப்பு இருக்கு. 2 கல்லை இடிச்சுடையானால் நெருப்பு உண்டாரு. 2 மரங்களை நன்னா தேய்ச்சோமையானால் உண்டாரு. யஜ்யத்துக்காக நெருப்பை எப்படி பண்றா, எப்படி உற்பத்தி பண்றா? அரணிக்கட்டைய நன்னா கடையும் பொழுது அதுல இருந்து நெருப்பு உண்டாரு. அந்த அரணிங்கிறது தான் வன்னி மரம்னு நீங்க சொல்லுங்க. சமி சமயமே பாபம் சமி சத்ரு விநாசினி அர்ஜுனஸ்யதனோத்தாரி ராமஸ்ய பிரியதர்சினி அப்படின்னு வன்னி மரம்னே பேர் அது. அதுக்குள்ள நெருப்பு அவ்வளவு இருக்கு. அப்படி எல்லா மரத்துலயும் நெருப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த வன்னி மரத்துல நெருப்பு ஸ்புட்டமாக தெரிகிறது. நல்லா கடைஞ்சமையானால் நெருப்புலால அடைய முடியும். அப்படி மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு. மரம் பூமியில இருந்து வருதுலையோ பூமி இல்லையோ அதுக்குள்ள நெருப்பு இருக்கு. அப்படி ஒவ்வொரு பொருளையும் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க. ஆகையால் இந்த பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோமே தவிர உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் பஞ்சபூதத்தோட சேர்ந்து. அந்த உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்கள் எத்தனை வகையை உங்களால சொல்ல முடியுமா? ஒரு காய்கறி பார்த்தாலே 1000 இருக்கு. நமக்கு தெரிஞ்ச காய்கறி, தெரியாத காய்கறி என்னென்னமோ வைக்கிறேன் சார். அதே போலயே பழங்கள் பார்த்தீங்கன்னா 1000 பழங்கள். அது ஒவ்வொன்றும் மாம்பழம்னா அதுல 100 வெரைட்டி, வாழைப்பழம்னா 100 வெரைட்டி. எத்தனை தயார் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. மலை வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு பண்ணாதுங்கிறான். பச்சை வாழைப்பழம் வேண்டாம் சார், அது ஈரோட்டிக்குங்கிறான். என்னத்த பண்றது ஒண்ணும் தெரியலையேங்கிறான். ஆனா விவகாரம் என்னன்னா எல்லாம் வாழைப்பழம் தான். இருந்தாலும் அதுக்குள்ள 1000 வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி உலகத்துல எத்தனை வித்தியாசங்கள் இருந்த போதிலும் அத்தனைக்குள்ள இருக்கக்கூடியதான ஊடுருவி இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணு.
அந்த தத்துவத்தை நாம் அறிகிறோம். தோடுலயோ வளையலையோ மோதிரத்திலேயோ எங்கும் இருக்கக்கூடியது ஒரே தங்கம். காரணம் என்ன? அது எல்லாவற்றுக்கும் காரணம். அதே போல ஜெகத்துக்கு காரணம் என்ன? பரமாத்மா. ஆகையால் அந்த காரணமானது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரண ஞானத்தால மற்றது எல்லாமே அறியப்பட்டதாக ஆகும். அநேக விதமாக காணப்பட்ட போதிலும், வெவ்வேறு விதமாக இருந்த போதிலும் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஒண்ணு. சில சமயத்துல இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பசுமாட்டுல இருந்து பால் வருது. இந்த பாலானது எங்கிருந்து வருது? புல்லுல இருந்து வருது. ஏன்னா பில்லுன்னா பசுமாடு சாப்பிடுறத. அது பசுமாடு சரீரத்துக்குள்ள இருந்தா தான் பாலா வரும். வெறும் நானும் சாப்பிட்டேன்னா வராது. அது ஏன் சார்? அது யாரு? பகவான் தான் கேட்கணும். அந்த பசுமாட்டு சரீரத்துக்குத்தான் அந்த ஒரு சக்தி உண்டு. அத பிள்ளை சாப்பிட்ட பாலா கொடுக்கிற சக்தி உண்டு. சரி, அந்த பால்ல இருந்து தயிர் வருது, தயிர்ல இருந்து மோர் வருது, மோர் வந்து வெண்ணெய், மோர் வரைக்கும் நம்ம எல்லாம் பால்ல இருந்து வருது, ஒத்துக்க தயாரா இருக்கும். ஏன்? ஒரே கலர்ல இருக்கு. வெண்ணெய் நெய் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அது பசு நெய்ன்னு சொன்னாலும் அந்த நெய் பசுல இருந்து வந்து விளக்க தெரியும். நீங்க ஆக்சுவலா அது பண்ணி கடைஞ்சு எடுக்கிறேன். சாதாரணமான வாழ்க்கை கண்டுபிடிக்க முடியாது. நெய்யை பார்த்து அது பசு பால், பசு நெய், பசு நடந்து வந்தது சாதாரணமா கண்டுபிடிக்க முடியுமோ? ஏன்னா பிரத்திவைக்கும் இல்லை. அது இதுல இருந்து வந்தது என்பதற்கு ஒரு அடையாளமும் தெரியல. அதே போலயே எத்தனையோ பொருள்கள் மூலப்பொருளுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் காணப்படல. அதுக்காக என்ன சொல்றார்? அன்னே நஜோமெதுங்கேன தேஜோ ஆபோ மூலமன் வைச்சா, அது சோமெதுங்கேன தேஜோ மூலமன் வைச்சா, தேஜசா தோமியதுங்கேன தன்மூலமன் வைச்சா, சதாயதனா சத் பிரதிஷ்டா. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு தேடிட்டு போங்க. அப்ப உங்களுக்கு மூல காரணமானது கிடைக்கும். அந்த மூல காரணத்தை தேடுவதுதான் சத்தியான்வேஷணம்னு பேர். மூல காரணத்தை அதை பிடிச்சு அது தான் என்று அறிந்து கொள்வதுதான் வேதாந்த தத்துவம். ஆகையால் ஒவ்வொரு பொருள் இருந்து காரண ஜிக்ஞாச. அது காரணம் என்ன, அது காரணம் என்ன கிடைக்கும். அப்படி போனோமே ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் காரணமா இருக்கிறது ஒரே தத்துவம். ஏகமேவா ஸ்திதியம். அதை சொல்லணுங்கிறது. அதான் கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேட்டார். ஏதோ பகவான் வேற மனுஷன் வேற, அந்த பகவானுக்குள்ள ஒரே பகவான் யாரு, மற்ற பகவான்லாம் பகவானே இல்லை. அது சொல்ற சண்டை போடுறதுக்காக வந்துருக்கோங்க இல்ல. ஏன்னா பார்க்கணும் தர்மபுத்தருடைய சந்தர்ப்பம் என்னன்னு கேட்கணும். கேள்வி கேட்கிறவருக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். ராஜ்யத்தை எல்லாம் ஜெயிச்சு பூமண்டலம் முழுக்க தனதாக ஆக்கி கொண்ட பிறகு நான் பண்ணினது ரைட்டான பின்னால சந்தேகம் வந்து. இப்ப ரெண்டு பேருக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கு. அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் யுத்தம் பண்றது ரைட்டா தப்பா? யுத்தம் பண்ணினா பீஷ்ம திருவாதைகளை கொல்லணுமே. கொன்னமையானால் குருவாதைகளை கொண்டது மகாபாபமாச்சு. எத்தனை பேர் இந்த யுத்தத்துல பிராண விடுறாள. யுத்தத்துல போனவன்னா கர்மங்கள்லாம் போயிடுமே. குலதர்மங்கள்லாம் போயிடுதுமே. ஏனால் நரகே அநிகிதம் பாசகா இது சுஷ்டுமா அப்படின்னு குலக்னானாம் குலசேதா இவாளுக்கெல்லாம் நரகவாசம் வருது. ஆயால் யுத்தம் பண்றது சரியாக தோணலையே அப்படிங்கிறது அப்ப வந்தது. அதற்காக அர்ஜுனனுக்கு பகவான் பகவத்கீதையை உபதேசம் பண்ணினார். இப்ப அதே டவுட் தான் வந்திருக்கு இவருக்கு. இவர் என்ன சொல்றார்? இவ்வளவு யுத்தமெல்லாம் ஆன பிறகு எனக்கு ராஜ்யத்துல ஒரு ஆசை இருந்ததுனால தானே இவ்வளவு யுத்தமும் நடந்தது. எனக்கு வேண்டாம், இந்த ராஜ்யமே வேண்டாம் நினைச்சிருந்தேன்னா அவன்லாம் எடுத்துட்டு இருப்பா. அட்லீஸ்ட் நமக்கு ராஜ்யம் இல்லைன்னு நமக்கு மட்டும் கஷ்டமா இருக்குமே தவிர ஜனங்கள் இத்தனை பேர் பழைச்சிருப்பா. தவிர எத்தனை ராஜாக்கள் பிராண விட்டா, எத்தனை சைன்யம் போச்சு, எத்தனை யானைகள் குதிரைகள் ஒட்டகைகள் இவைகள்லாம் போச்சு. இத்தனைக்கும் எனக்கு நான் ஒருத்தம் தானே, என்னுடைய ஆசை தானே காரணம். இந்த ஆசை எனக்கு இருக்கிறதுனால வந்தது. அயல் இந்த பாபம் எல்லாம் எனக்கு சேர்ந்தது அல்லவான்னு கேள்வி கேட்காரு. அப்பதான் பகவான் சொன்னான், நான் சொல்லிவிட்டேன் அர்ஜுனனுக்கு, நான் பக்தனோட சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும் பொழுது பீஷ்மாச்சாரியர் அங்கே எப்படி தரதி சோகமாஸ்வபித்து எனக்கூடியதான ஸ்ருதியை பேசிதா வச்சுண்டு அசோஜானன் வசோசத்துவம் பிரஜாவாதாம் பாஷதே யதாசூம் அகதாசூம் நானுசோசந்தி பண்டிதா அப்படிங்கிற ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பகவத் உபதேசம் அங்கே ஆரம்பிச்சு. அதே போலயே ஏகமேவாத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியை ஆதாரமாக வைத்துக் கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் வச்சு, அதே போல சிவசஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது அதை கொண்டு
அப்படி ஒவ்வொரு ஸ்ருதியும் ஆதாரத்து எல்லாத்தையும் தயாரா இருக்கு. எந்த உங்க மதத்துல எந்த ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டாலும் எல்லா சஹஸ்ரநாமத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு பின்னால ஒரு ஸ்ருதி இருக்கு. ஸ்ருதியைத்தான் விசாரம் பண்ணுகிறோம். ஸ்ருதி விசாரத்தினாலதான் நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் ஒண்ணுதான் மனிதனுக்கு இந்த பிறவி கடல்ல இருந்து தாண்ட முடியும். இது எல்லாம் சாதாரணமான ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில வருது. ஏதோ காசு இல்ல, அது இல்ல, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, ஏதோ கவலைப்படுறேன். ஆனா இந்த பிறவி கடலை தாண்டது பாருங்க, மறுபடியும் பிறக்காம இருக்கிறது இருக்கே, அதுக்கு ஞானம். அது எந்த ஞானம்? பரமனின் உயர்ந்ததான அந்த ஞானம் வேணும். அதற்காகத்தான் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது லோகத்துல இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்களை எல்லாம் சொல்லிவிட்டோம். கடைசியில இந்த ஜீவர்கள் பல பேரா இருக்காளே, அவளை ஒண்ணுன்னு எப்படி சொல்லுவீங்கிறதுல நிக்கிறது. ஏன்னா இது பிரத்யட்சமாக தெரியுது சார். நீங்க வேதாந்தம் ஒண்ணு சொன்னாலும் கண்கூடி நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். இதை ஒண்ணுன்னு எப்படி சொல்றது? ஏன்னா உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்ல. ஒரு சந்தர்ப்பத்திலேயே 4 பேர் இருக்கும் பொழுது 4 விதமாக 4 எண்ணங்களை சொல்ற. 4ம் கரெக்டா தான் இருக்கு. என்ன பண்றது? ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்லிவிட்டு கேட்டா 4 பேர் சொல்ற அது கரெக்டா தான் இருக்கு. 4ம் கரெக்டா இருக்கு. அப்புறம் தோன்றது என்ன பண்றது? ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தன் புத்தி இல்லாதவன்னு சொல்ல முடியல லோகத்துல. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தரும் நன்னாத்தான் இருக்கான். நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அது எல்லாம் ஒண்ணுன்னு எப்படி நாம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஒரே சூரியன் ஆகாசத்துல இருக்க, ஆனா பூமியில 7 பாத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வருது. ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கு. ஒண்ணு அசைகிறது, ஏன்னா உள்ள இருக்கிற ஜலம் அசைஞ்சிடும். ஒரு பாத்திரத்துல ஜலம் அசையல, தெளிவா இருக்கு, அதுல இருக்கிற பிரதிபிம்பமும் தெளிவா இருக்கு. இப்படி லோகத்துல ஒண்ணு கருப்பான ஜலமா இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பம் கருப்பா இருக்கு. இன்னொன்னு சுத்தமா இருக்கு, அதுல இருக்கிற பிரதிபிம்பம் கிளியரா இருக்கு. இப்படி லோகத்துல ஆகாசத்துல சூரியன் ஒன்றாக இருந்த போதிலும் அப்போ பின்னா பகுதைகோனு கச்சது, ஜலங்கள் ஜலபாத்திரங்களில் வெவ்வேறாக இருக்கும் பொழுது அந்தந்த பிரதிபிம்பங்கள் வெவ்வேறாக எப்படி இருக்கோ அப்படி அந்த பரமனானவன் ஒவ்வொரு மனதிலையும் பிரதிபிம்பிக்கும் பொழுது அந்தந்த மனசுல இருக்கிற சம்ஸ்காரத்துக்கு தக்கவாறு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்லிட்டு வருது. ஆகையால் ஒருத்தனுக்கு டக்குன்னு கோபம் வருது, ஒருத்தருக்கு இன்னைக்கு என்ன பண்ணினான்னு சரி செய்ய மாட்டேங்குது. சில பேர் வாழ்க்கையில எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அப்படியே இருக்காது சார், அது கல்லுங்கிறான், அது எருமாடுன்னு அவன். என்னடா எது இருந்தாலும் அவர் அசைய மாட்டேங்கிறார். சில பேர் அப்படின்னு டக்குன்னு ரியாக்ட் ஆறான், சொல்றதுக்கு முன்னாலே திருப்பி வச்சிடறான். என்ன பண்றது? பிரதிகர்த்தவியம் கேட்ட தர்ம சனாதனா, சொல்றதுக்கு முன்னால உங்களையும் வைக்கிறேன் அவன் ஆரம்பிக்கிறேன். இது ரைட்டா அது ரைட்டா? சில சமயத்துல இது வேலை செய்யறது, சில அது வேலை செய்யறது. ஆனா எது சார் பர்மனன்ட்லா ரைட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்துன்றது பாரதா அப்படி பொறுமையோடு இருந்துட்டு வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதா ரைட்டுன்னு அவர் பதில் சொல்லியிருக்கார். அப்படி அந்த ஒவ்வொரு ஜீவனும் யார் தெரியுமோன்னு வஸ்துதா அந்த பரமனுடைய ஒரு பாகம். இதத்தான் பரமனுடைய பிரதிபிம்பம்னு நாம சொல்றோம். ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? டிவைன் ஸ்பார்க் அவர். எதாக்னே க்ஷுத்ரா விஸ்புலிங்கா, நெருப்பு தணல வீசினோமையானால் அதுல இருந்து எப்படி நெருப்பு பொறிகள் வெளியில வருகிறதோ அப்படி ஒரு பொறியின்றார் அவர் அரவிந்தர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, அது சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்றதுங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். வேதமானது பிரதிபிம்பம் சொல்றது. சூரியோ யதா சர்வலோகஸ்ய சட்டோ, சூரியனானவன் எப்படி எல்லா உலகங்களுக்கும் கண்களாக கண் மாதிரி இருக்காரோ பார்க்கிறாரோ, ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவா, ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலும் பிரதிரூபமாக அதே மாதிரி காணப்படுகிறாரோ அதே போலதான் ஒரு பரமனானவன் ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு மனதையும் தயார் பண்ணி அதற்குள்ள கொண்டுட்டு இருக்கார். ததேவானோ பிராபித்தது. ஆகையால் நாம் பகவான தியானம் பண்ணும் பொழுது எப்படி தியானம் பண்ணும்? ஆத்மேதி தூபகச்சந்தி. ஐதரேய உபனிஷத் சொல்றது எல்லோரும் தன்னுடைய ஆத்மா பரம்பொருள் என்று தியானம் பண்ணணும். நம்ம இதயத்துக்குள்ள பரம்பொருள் இருக்கிறதாக தியானம் பண்ணணும். கடோபனிஷத்து சொல்றது. அதே போலதான் மற்ற உபனிஷத்துகளும் சொல்றது. அப்படியே ஆத்மேதிடு நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறதாக தியானம் பண்ணுதோ. ஈஸ்வர சர்வபூதானாம்
ஹிருத்தேஷர்ஜுன திஷ்டதி. அந்த ஈஸ்வரன் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருக்கார். குஹாம் பிரவிஷ்டோ புத்தி குகைக்குள்ள ருதம் பிபந்தோ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமே பராத்தே சாயாதவோ பிரம்மவிதோ வதந்தி ஸ்ரீநாச்சிகேதா. அவரும் சொல்லிட்டு இருக்கலாம், கார் இருட்டு மாதிரியும் வெளிச்சம் மாதிரியும் சூரியனும் பரமாத்மாவும் ஜீவனும் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி எல்லாருடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்மா அவரை நான் என்று நினைக்கணும் அப்படி. அப்ப எல்லோரும் அந்த பரமாத்மா தானே, பெண்ணட்டு எல்லாரும் பரமாத்மா. ஜீவ பரமாத்மானுடைய ஒரு பேதமானது, நான் வேறு நீங்க வேறு எனக்கூடியதான ஒரு பேதமானது எது காணப்படுகிறதோ, பேதம் இல்லை என்று நாங்க சொல்லல, அந்த பேதமானது பரமார்த்தம் இல்லை. உங்க கையில இருக்கிற வளையல் அது தங்கமா இல்லையா? தங்கம் இல்லைன்னு சொல்லல, இல்ல தங்கம் தான் சொல்லல. தங்கமா இருந்தா தங்கத்தை போட்டு முடியாது, வளையதான் போட்டு முடியும். தங்கமானது வளையாக ஆகப்படுகிறது. அதனால தங்கம் வேற வள வேறேன்னு உங்களால சொல்ல முடியாது. அதே விதமாகத்தான் அந்த பரமனே இந்த மலத்தோட கூடி ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான மலங்களுக்கு உட்பட்டு அல்லது 36 தத்துவங்களுக்கு உட்பட்டு இந்த சம்பிரதாயத்தை இப்படி சொல்லுவாங்க. எப்படி சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அவித்யா ராக கால நியதி பூர்வ இப்படி தத்துவங்கள் இவா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு 96 தத்துவங்கள்னு சொன்னார். எந்த தத்துவமா இருந்தாலும் சரி அஜானத்துக்கு வசப்பட்டு ஜீவனாக காணப்படுகிறார். அதனால எல்லோரும் அந்த பரமாத்மாவனுடைய ஒரு அம்சம்தான் அப்படின்னு மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூதஸ்தனாதனா மனஷ்டானி இந்திரியாணி பிரகதிஷ்டானி கர்ஷதி. எல்லாமே அந்த பரமாத்மாவுடைய அம்சங்கள் தான். அம்சம்னா அம்சைவ அம்சா வசுதான் அந்த பரமாத்மாவே ஜீவனாக காணப்படுகிறார் அப்படிங்கிற அம்சம். அதைத்தான் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படிச்சா ஆத்மேதி உபகச்சந்தி கிராஹயந்திச்சா 34வது பக்கம் இந்த புத்தகத்துல ஓமித்யே ஆத்மேத்யேவம் சாஸ்திரோக்த லட்சண பரமாத்மா பிரதிபத்தவ்யா கிமேகம் தெய்வம் லோகேன்னு சொன்னேல. அது எப்படி நம்ம ஆத்மா பரமாத்மா எங்கேயோ இருக்காரு நினைக்காதீங்க. காசிக்கு போகணும், கேதார்நாத் போகணும், போக வேண்டாம்னு சொல்லி க்ஷேமா போயிட்டு வரணும். ஆனா எங்க போனாலும் எங்க இருக்காரு? உள்ள இருக்கிற இந்த சைத்தன்யம், கண்ணுக்கு பார்க்கிற திறமையும், காதுக்கு கேட்கிற திறமையும், காலுக்கு நடக்கிற திறமையும் எந்த ஒரு சைத்தன்யம் நமக்குள்ள இருந்துட்டு பண்ணுகிறாரோ அவர் தான் அங்க இருக்கார். வேற ஃபார்ம்ல அங்க உருவத்தில் இருக்கார். ஆனா சைத்தன்யம் இது உமக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். சிச்சேதனாகம்யா அதான் ஓமித் ஆத்மேத்யேவம் சாஸ்திரோக்த லட்சண பரமாத்மா பிரதிபத்தவ்யா ததா ஹி பரமாத்ம பிரக்ரியாயாம் ஜாபாலாக ஆத்மத்வேனைவ ஏனம் அபியுபகச்சந்தி. அதனால்தான் பரமாத்மா பிரக்ரியை சொல்லும் பொழுது ஜாபாலால் ரிக்வேதிகள் ஜாபாலோபனிடத்துல ஆத்மத்வேனைவ ஏனம் ஆத்மாவாகத்தான் இவரை அபியுபகச்சந்தி. ஸ்வம்வா அஹமஸ்மி பகவோ தேவதே அஹம் வா ஸ்வமசி பகவோ தேவதே இப்படின்னு வராக உபனிஷத் 108 உபனிஷத்துல அது ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத் சொல்றது ஸ்வம்வாஹமஸ்மி பகவோ தேவதே, ஏ தேவதே நீயத்தான் நான் அல்லது நான் தான் நீங்க அப்படின்னு தியானம் பண்ணணும். இத நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அசாவாதித்யோ பிரம்மா சொல்லணும். அர்க்க பிரதான அசாவாதித்யோ பிரம்மா, இதோ இந்த சூரிய மண்டலங்கள்ல இருக்கிறவன் தான் பிரம்மம். சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகா. சூரிய மண்டலத்தில் இருக்கிற புருஷனும் என்னுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான புருஷனும் ஒண்ணுதான். இந்த சூரிய நமஸ்காரம்ங்கிற ஒரு கிரிய கிராமாந்தரத்துல படிக்காத வாழ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப விட்டுவிட்டோம். கிராமாந்தரத்துல சாதாரணமா இருக்கும் பொழுது காலம் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் தான். எல்லோரும் ஒண்ணுமே வேதமே படிக்காத இடையர்கள் கூட சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இப்ப கம்ப்ளீட்டா மாத்தியானிகம் பண்ணும் பொழுது நீங்க பண்ணணுங்கிறதுக்காகத்தான் மாத்தியானத்துல சௌர மந்திரங்களே சொல்லி இருக்கு. பாத சந்தியா பண்றவனுக்குன்னா மாத்தியானிக்கு கிடைக்கும் பயன். ஏன் அப்படின்னு போயிட்டுதான் நமக்கு அந்த வழக்கம் விட்டு போயிடும். சந்தியாவந்தனம் பண்ணாத போனா பாபம்னு சொல்றா மீமாம்சகர். அவளுடைய அபிப்பிராயம் என்ன? நித்திய கர்மாவை பண்ணாத போனா பாபம் வரும். அதை பண்ணினா புண்ணியம்னு கேட்காதீங்க, உங்க டியூட்டி. அதை பண்ணாத போனாதான் ப்ராப்ளம் வரும். டியூட்டியை தவறினா தப்பு. டியூட்டியை பண்ணினேன்னா நான் பண்ணினேன் எனக்கு என்ன பலம்னு கேட்கப்படாது.
அது அவளுடைய கருத்து. வேதாந்திகள் என்ன சொல்ற, பண்ணாத்தினால பாபம் வரும்னு சொல்றது என்ன இல்ல சார். என்ன, ஒரு அபாவத்திலிருந்து ஒரு பாவம் பிறக்காது. ஆகையால் என்ன சொல்றதுன்னா, இவன் தலையில பாபம் இருக்குங்கிறது காட்டுறது. என்ன, இவன் பாபம் பண்ணியிருக்கான், அதனால பாபம் பண்ணினதுனால ஸ்வதர்மம் இவனால பண்ண முடியல. சில பேர் எவ்வளவு ட்ரை பண்றேன் சார் ஆனா முடியல சார். நிஜமாவே சொல்றான், தப்பா நான் சொல்லல. ஆக்சுவலா அவ ட்ரை பண்றா, முயற்சி பண்றா, ஆனா முடியல. அது என்ன சொல்றது, பிரதிபந்தகம் இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அத்தனை பிரதிபந்தங்களும் நீங்க பக்தியினால தாண்டலாம், பகவன் நாமாவை சொல்லி தாண்டலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பகவன் நாமாவை சொல்றதுன்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கர்மாக்களை பண்றது. கர்மாக்களை நமக்கு அலாட்டட் கர்மாக்களை பண்ணினீங்களேனால் அதுக்கப்புறம் நீங்கள் அறியாமலேயே வேதாந்தத்துக்கு வந்துருவீங்க. இந்த வேதாந்தத்துக்கு வந்தா இனிமேல் எல்லா பாப்பமும் போயிட்டு இருக்கும். தினே தினேச்ச வேதாந்த சிரவணா தப்பி சம்யுதா குரு சுஷ்ரூஷையாலப்தா கிருஷ்ராசீதி பலம் ததே. பெருமன கிளாஸுக்கு வந்துட்டு போனா புரியுதா இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்டா அது புரியுதுன்னு யார் சொன்ன, புரியாத தத்துவத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு அவர். புரியாது என்று தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆகையால் புரியும்னு சொல்லப்படாது இது. ஆனால் இது தினமும் கேட்கறதுனாலேயே என்பது அது புருஷசாந்திராயண விரதம் பண்ணினா என்ன பலமோ அவ்வளவு புண்ணிய பலதான். ஆகையால் இந்த எல்லாமே அந்த பரமனுடைய தத்துவம் என்கிறது அவ விஜயபாலால் சொல்லிட்டு இருக்கா. ததா அந்நேபி எதே வேக தத முத்ர எதமுத்ர ததன்விஹா மிருத்யோ சமிருத்யமா புனோதி ஜெய்ஹனானேவ பஸ்யதி. நச்சிகேதத்துக்கு யமதர்மராஜா சொல்றார், எதே வேக தத முத்ர, இங்க எதை இருக்கோ அதான் அங்கே இருக்கு. எதமுத்ர ததன்விஹா, எது அங்க வெளியில இருக்கோ மேல தேவலோகத்துல இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு. இத வெவ்வேறாக யாரு பார்க்கிறானோ அவன் என்ன மிருத்யோ சமிருத்யமா புனோதி. ஒரு தரம் பிறக்கிறான், மறுபடியும் பிராணம் விடுறான், மறுபடியும் பிறக்கிறான், மறுபடியும் பிராணம் விடுறான். இப்படி மிருத்யோ சமிருத்யமா புனோதி ஜெய்ஹனானேவ பஸ்யதி அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகா அப்படின்னு தைத்தரியம் சொல்லுது. ததாத்மானமேவா வேதம் பிரம்மாஸ்மீதி. புரதாரண்யத்துல ஒரு டவுட் கேட்டிருக்காரு, சார் எங்களுக்கெல்லாம் பிரம்ம ஞானம் வந்தா முக்தி வருதுங்கிற ரைட்டு, பிரம்மத்துக்கு எப்படி முக்தி வந்ததுன்னு கேட்டான். ஒரே இதான் என்ன பண்றது, அவருக்கு ஒண்ணும் பண்ணாம முக்தி வந்ததுன்னு வச்சுங்களேன். அப்ப எனக்கு மட்டும் நான் ஏன் பண்ணணும்? நீரோ நானே பிரம்மங்கிறேன், பிரம்மமும் ஒண்ணும் பண்ணல அவன் முக்தி வந்ததுங்கிறேன். நான் பிரம்மமா இருந்தா எனக்கு நாம ஒண்ணும் பண்ண வேண்டாமே, எனக்கு முக்தி வரட்டுமே அப்படின்னு. இல்ல பிரம்மன் தான் ஏதோ பண்ணிட்டுப்பா அதுக்கப்புறம் முக்தி வந்ததுன்னு ஒரு செயலை செய்து வந்தது. ஏன்னா அது அனித்தியம்னு சொல்லிவிட்டேல. என்ன பண்றது, பிரம்ம ஏதாவது பண்ணிட்டு முக்தி வந்ததா, ஒன்னும் பண்ணாம முக்தி வந்ததா பிரம்மத்துக்கு? பிரம்மத்துக்கு முக்தி வரலையா? பிரம்மத்துக்கே முக்தி இல்லைன்னா அவருக்கே இல்லாத எனக்கு எப்படி அவர் வந்துரு? என்ன சார் இப்படி தலைக்கு போட்டா காலுக்கு போட்டா இப்படி கேள்வி கேட்டு இருக்கேன். என்ன டவுட் வந்து ஆன்சர் சொல்லணும். நீங்க கேள்வி தப்புன்னு சொல்லப்படாது. கேள்வி கேட்கறது எனக்கு சந்தேகம் வரலாம் சார், ஏன் இந்த சந்தேகம் வந்ததுன்னு கேட்பல, சந்தேகமோ வந்துருது, எல்லாரும் முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டார். சார் என்ன பண்றது? அவர் சொன்னார், அவர் அதுவா அந்த பிரம்மமானது என்ன பண்ணித்தான், ததாத்மானமேவாவே, அந்த பிரம்மமானது தன்னையே அறிந்தது. எப்படி அறிந்தது? அகம் பிரம்மாஸ்மேதி, நானே பிரம்மன் அறிந்தது. தஸ்மாத் தத் சர்வம் அபவது, ஆகையால் அது சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சது. ஆகையால் நீங்களும் அகம் பிரம்மாஸ்மேதி, நானே பிரம்மன் அறியுங்க, உங்களுக்கு முக்கியம். இப்ப என்ன கேட்டதான எல்லா கேள்விக்கும் ஆன்சர் சொல்லிது. நீங்க முதல்ல இதுக்கு ஆன்சரே வர முடியாது சார், இது அப்படிப்பட்டதான கேள்விட்டு. இப்ப என்ன பண்ணிட்டு, பிரம்மமானது தானே அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்தது, அதனால முக்தி அடைஞ்சது. அதே போல நீங்களும் அகம் பிரம்மாஸ்மின்னு அறியுங்கள், உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு நான் பிரம்மமா இருந்த போதிலும் பிரம்மம் என்று கருதவில்லை. இடையன் தோள்பட்டையிலேயே கண்ணுக்குட்டியை போட்டுட்டு ஊரெல்லாம் தேடினான். போட்டுட்டான் சார் கண்ணுக்குட்டிட்டு. அப்ப குழந்தை கண்ணுக்குட்டிய தேடிட்டு இருக்கேன், எங்கேயோ இல்லையே எங்கேயும் இல்லையே அங்கேயும் இல்லையேன்னு தன் கழுத்துல இருக்கிறத மறந்துவிட்டான். அதுக்கப்புறம் யாரோ பார்த்து என்ன ஏன் கண்ணுக்குட்டி கழுத்துல போட்டிருக்கேன்னு, ஆடாடா இதான தேடிட்டு இருக்கேன்னா. அது மாதிரி நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான தத்துவத்தை நான் மறந்து உலகத்துல சம்சாரின்னு நினைச்சிட்டு கவலைப்படும். வஸ்துவலா பார்த்தேன்னா பிரம்மமாக நாம் இருந்தும் பரம்பொருளுடைய உருவத்தோட இருந்த போதிலும் நாம் இந்த சரீரத்தை நான் என்று நினைத்து
நம்ம சூழ்நிலைகளை நாம் என்று நினைத்து அத்தனையும் விட்டு இங்கதான் இருக்கோம். அதெல்லாம் நடக்குமா சார் சொல்றான். ஆனா என்ன ஒரு மாமி கேட்டா இது சொன்னேன், என்ன எப்படி புரியும்படி, அது எப்படி தமிழ் இதை மறக்க முடியும்? அந்த மாமி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அதுக்கு மேல எங்க அம்மா வீடு அதான் என் வீடுன்னு நினைச்சிட்டு இருந்தார். கழுத்துல தாலி ஏறினதுன்னு அம்மாவை கேட்கிறேன், இது எங்க ஆத்துக்கு எடுத்துன்னு போட்டோமான்னு. ஏற்றி வரைக்கும் இது என்ன உங்க வீடுன்னு சொல்லி இப்ப எங்க ஆத்துக்கு எடுத்துன்னு போறேன்னு என்னாச்சு? அப்ப என்னாச்சு? அதை விட்டு விட்டுதானே இங்க வந்திருக்கு. அதே மாதிரிதான் நாம என்ன பண்ணினோம், நம்ம ஸ்வரூபத்தை விட்டு இந்த ஜீவஸ்வரூபத்தை எடுத்துட்டு இருக்கோம். ஏன்டா இதுல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு சார். இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு தான் அத்தியாசம்னு சொல்றேன். விவகாரம் என்ன, நாம் நம்மளுடைய உண்மையான நிலையை விட்டு இந்த சரீரத்துல தேகத்துல அட்டாச்மெண்ட் வச்சுட்டு நான் அந்தனர், நான் ருக்வேதி, நான் ஆசுராயன கோத்திரம், நான் பாரத்வாஜ கோத்திரம், ஆசுராயன சூத்திரம், இப்படி எல்லாம் கதை வச்சுட்டு கடைசியில நான் தான் வசத்தியும். இது எங்க வந்து சேர்றது தெரியுமா? நான் கர்வத்துல வந்து சேர்றது. நான் வாத்தூல கோத்திரம். ஏன்னா லலிதா சாஸ்திரம் தூலவா அதூலா ஜெகத்வந்தர தீபிகா வாத்தூல கோத்திரம் ஒண்ணுதான் சாஸ்திரம் செஞ்சிருக்கு. அதனால தான் நான் வசத்தியும் ஆகும். இன்னொருத்தர் நாத்திரேயி மன்யா ஆத்திரேய கோத்திரம் தான் வசதி, அதான் வசதின்ட்டு அவன் என்ன பண்றது? எல்லா கோத்திரமும் ஒரு ருஷி பேர்ல தான் சார் வந்தது. அந்த வழியில சேர்ந்தவா நீங்க, அவ்வளவுதான். ஆனா விவகாரம் எல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்ததை தவிர ஆத்மாவுக்கு சேர்ந்தது இல்லை. இந்த சரீரத்தை நான் என்று கருதி அழிந்து கூடக்கூடியதான சரீரம், இது பர்மனண்டா இருக்கிறது இல்ல. நம்ம பார்த்துட்டே இருக்கோம். உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நம்ம சரீரத்தை முன்னால இருக்கிற சக்தி நாளடவுல குறைஞ்சிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சரீரத்துல என்னமோ ஒரு அபிமானம், இது சௌக்கியமா இருக்கணும். டாக்டர்கிட்ட போய் 4 பிகாம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போடும் போனோம். ஏன்டா நல்லா இருக்கணும் சார், எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு பேரே அதான் வச்சிருக்கேன்னு, தீர்யதகிதி சரீரம். நாடளவுல புண்ணி போறது, அதுக்காக தான் சரீரம். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப தேகம்னு சொல்லணும். சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். வளருகின்றதுனால அதுக்கு தேக உபச்சயே, வளர்றதுனால தேகம்னு பேரு. மொத்தம் தகன யோக்கியம் தேகம் தான். அது அந்த விருப்பத்து இல்ல. அதே போல இதுக்கு என்ன பேரு? சரீரம்ங்கிறது சீரியதகிதி சரீரம் அப்படின்னு ஒண்ணு. அப்படிப்பட்டதான சரீரத்தை நான் இந்த அபிமானம் வச்சுட்டு இதோட மன்னாடிட்டு இருக்கோம். வசுதா என்ன, நீங்க யாரு? அகம் பிரம்மாஸ்மி. அதான் அகம் பிரம்மாஸ்மிதி ததாத்மானமேவா வேதகம் பிரம்மாஸ்மிதி ததேதத் பிரம்மா பூர்வமனபரமனந்தரமபாக்கியமயமாத்மா பிரம்ம சர்வானுபூ ததேதத் பிரம்மா. அங்க உங்க இதயத்துக்குள்ள தோணுகின்றதான ஒரு சைத்தன்யம் இருக்கு பார்த்தேடா. இந்த நான் எதை தாங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த நான் யாருன்னாரு ரமண பகவான். இந்த யாரை தேடினேடையானால் இந்த அகங்காரத்துக்கும் பின்னால ஒருத்தர் இருக்க, ஒரு சிற்சக்தி இருக்கு, அது தான் சொல்றது. அபூர்வம், அதுக்கு காரணம் இல்லை சார். அதுல இருந்தான் உலகங்கள்லாம் உண்டா இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இல்லை. அகார் அனபரம், அதுல இருந்து ஒண்ணும் பிறக்கல. அனந்தரம், அதுக்கு பின்னால ஒண்ணும், நடுவுல ஒண்ணும் இல்லை. அபாக்கியமயமாத்மா பிரம்ம சர்வானுபூ. ஆகையால் தான் ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வயசானவளா இருக்கட்டும் சின்ன குழந்தையா இருக்கட்டும் தன்னை நானு தான் சொல்றோம். ஏன் சார்? ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பெயர் இருக்கு, மனுஷங்களுக்கு வெவ்வேறு பேரு, ஆனா எல்லோரையும் நான் சொல்றோம். இந்த நானுங்கிறதா உங்களுக்கு ஒரிஜினல் பேர். அது எப்படி சார் நான் வருமா சார் பேருன்னு? ராத்திரி 11 மணிக்கு ஆத்துக்கு வந்து ஒரு லஞ்ச் கதவை இடிக்கிறேன், பெல் அடிக்கிறேன், உள்ள இருந்து ஒரு குரல், யாரு அப்படின்ட்டு. என்ன பதில் சொல்லணும்? உங்க பேரை தானே சொல்லணும். நான் அப்படிங்கிற. அப்புறம் நான் யாருன்னா அதாமா உங்க ஆத்துக்காரர் தான். அப்படியே சரி சார், தினமும் இது கவலையா போச்சு. ராத்திரி 11 மணிக்கு வருது அப்படின்னு பேஷண்டே கதவை திறக்கிறான்னு வச்சுக்கணும். விவகாரம் என்னடா, இந்த நானுங்கிறது எப்படி பேரு? எல்லாருக்கும் நான் தானே, ஆணா இருந்தாலும் நான் தான், பெண்ணா இருந்தாலும் நான் தானே. அந்த நான்ங்கிறது ஆத்மாவுக்கு. அதான் அகம் பிரம்மா. இது நம்ம வாழ்க்கையில டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். வேதாந்தத்துல சொன்னா தான் புதுசா தோன்றது. இந்த நானுங்கிறதா நம்ம பேருங்கிறது தெரியுது. அதான் வருது. சவாயே சமான் அஜ ஆத்மா ஜரோ மரோ மிருதோ பயோ பிரம்மா. அந்த இந்த ஆத்மா மகான், பெரியவர், எப்பவும் நிச்சயமான ஸ்வரூபம், பரவியற்றவர். சரீரத்துக்கு பிறவி இருக்கு, ஆத்மாவுக்கு பிறவி இல்லை.
பல்பு ஃபியூஸ் ஆகலாம், பல்பு புது பல்பு போடலாம். கரண்ட ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. உங்க ஆத்துக்கு ஒரு சமயத்துல ஃபியூஸ் போயிட்டு கரண்ட் வராம இருக்கலாம். ஏன்னா அவனே அங்கே ஃபியூஸ் எடுத்துப்படலாம் ஏதோ ஒரு காரணத்துக்கா. கரண்ட் எப்போதும் சாஸ்வதமா இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரியே அதர அனந்தரம் அதரஹ அமரதா கிழத்தனமற்றவர் மரணமற்றவர் அமருதோ அவயோ பிரம்மா இத்தேவமாதய ஆத்மத்துவ உபகமாக திரட்டவியா. இதான் ஆத்மான நமக்கு சொல்றது பரம்பொருளை. கிராஹயந்திட போதயந்திட ஆத்மத்வேன ஈஸ்வரம் வேதாந்த வாக்கியானி. ஏதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றதுல வேதாந்த வாக்கியங்கள் சொல்றது உங்களுக்கு எப்படி? ஏகதாத்மாந்தர்யாமி அமிர்தா, உமக்குள்ள அந்தர்யாமி இன்டுவெல்லர், ஒவ்வொருத்தருடைய இதயத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டு நம்மளை இந்தந்த வேலை செய்யும்படி தூண்டுறாரு பார்த்தீங்களா, அவரை தான் அந்தர்யாமி. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கு. ஒரு இருக்கு, ஒரு குச்சியை வச்சுன்னா வந்துட்டே இருக்கிற ஒரு இது திரும்பி அந்த பக்கம் போயிடுறது எறும்பு. அது எப்படி சார் தெரியும் அதுக்கு? ஓஹோ, உள்ள இருக்கிற ஆத்மா சொல்ற ஒண்ணுமே சொல்லி கொடுக்கும். அப்ப பிறந்த குழந்தை ஒரு 10 நாள் தான் இருக்கும். கண்ணு கிட்ட போய் கையாட்டுங்க, கண்ணை முடிக்கிறது. என்னடா ஆச்சுன்னு தன்னை காப்பாத்திக்கணும்னு ஒரு புறம் எல்லா பிராணிகளுக்கும் இருக்குன்னு. அப்ப என்ன, எல்லோருக்குள்ளயும் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நீங்க உயிரோட இருக்கணும், நான் உயிரோட இருக்கணும், நான் சாதிக்கணும். என்ன சாதிக்க போறோம்னு தெரியல. இதை விட 99% என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நமக்கு எது பிரியம் எது பிரியம் இங்கேயே ஓட்டிட்டு இருக்கான். ஸ்ரேயஸான மார்க்கம் நீங்க ஏன் பிறந்தே அதுக்கு அவனவன் தன் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன, எதற்காக பிறந்தேன்னு யோசனை பண்றானா. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், மானிட விரும்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷதம் கிடைக்காத அரிதானது இந்த 3 தான். மனிதனாக பிறக்கிறது முதல்ல, பிறந்த பிறகு நமக்கு முமுட்சுத்துவம், எப்படியாவது இந்த பிறவியில பகவானை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுவே வராது. இந்த 2ம் வந்தாலும் சரி, 3வது ரொம்ப ரேர். என்னது மகாபுருஷம் எங்க இருக்கான்னு தெரியாத. மகாபுருஷன் யாரு? எல்லாரும் மகாபுருஷன் போர்டா போட்டு நிற்கிறான், சொல்லுங்க தெரியாது யாரு மகாபுருஷான்னு நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காதர், அவருடைய அருமை நமக்கு தெரியாது, தத்துவம் என்னதுன்னு புரியாது. அந்த சமயம் பகவான் காட்டினாத்தான் நமக்கு தெரியும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அந்தர்யாமி நமக்குள்ளேயே இருந்துட்டு நமக்கு எல்லாவற்றையும் பண்ணிக்கொண்டு சகாயம் பண்ணி கொண்டிருக்கார் பரமாத்மா. இந்த அந்தர்யாமி பிராமணம் பிரதாரண்ய கோபனிடத்துல அது ஒரு 24 பரியாயங்களுக்குள்ள ஒவ்வொன்னுலயும் இருக்க. மனுஷால மட்டும் இல்ல, ஆத்மனி திட்டம் மனுஷால சொல்லி பிருதிவியாம் திட்டம் பிருதிவியாம் அந்தரஹ எம் பிருதிவீன வேதயத்தை பிருதிவி சரீரம் அப்படின்னு 24 பரியாயங்கள்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அது பூமிக்குள்ள இருக்காளே ரைட்டு. பூமிக்கு மேல இந்த நானும் அந்தர்யாமியோ பரமாத்மாவோ இல்ல. பூமிக்கு மேல இருந்தா மட்டும் போறாது, பூமிக்குள்ளேயும் இருக்கணும். பூமாதா அந்தர்யாமியோ இல்ல. என்ன எம் பிருதிவீன வேதா, பூமாதாவுக்கு பூமாதைய நான் பிரம்மம்னு தெரியாதான். அப்ப அதற்குள்ளேயும் இருந்து கொண்டு பிருதிவீடா, இந்த பூமிக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான திறமையை அவர் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு பிராணிக்கும் அந்த திறமைய. மீன் குட்டிக்கு நீஞ்ச யார் கத்துக் கொடுத்தது? பிறந்த குரங்கு குட்டிக்கு அந்த குரங்கு அம்மா குரங்க பிடிச்சுக்கணும்னு யாரு சொல்லி கொடுத்தது? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். எல்லோருக்கும் அந்தந்த செயலை யாரு சொல்லி கொடுத்தா? அந்த பரமாத்மா தான் சொல்லி கொடுத்தார். நாம அவரை மறந்து விட்டா நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வஸ்துதா அந்தர்யாமியா அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அதே போல என் மனசா நமனுதே ஏனாகொன் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி மேதம் எதிடமுபாசதே. என் மனசா நமனுதே, உங்க மனசுல என்னென்னமோ என்றேன் சார். இது ஒண்ணு அது ஒண்ணு தெரியாத விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறான்னு. சாதாரணமாக மனிதன் அவனுக்கு தெரியாத விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான். செல்போனை கண்டுபிடிச்சிருக்கான், டிவியை கண்டுபிடிச்சிருக்கான், செல்போனை கண்டுபிடிச்சிருக்கான். என்னன்னு இதெல்லாம் தெரியாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் தெரியுமா? தெரியாது. ஆனா அவைகள்லாம் அந்தந்த உபயோகம் வரும் என்ற நியாயத்தை கொண்ட மனிதனானவன் தன்னுடைய புத்தி சக்தியை உபயோகித்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான், யோஜனை பண்றான். அந்த யோஜனை அப்ப இல்ல, இப்பவும் தான் இருக்கு. புடவை கடையில போய் இந்த கலர்ல அந்த புடவையில இந்த விலையில அந்த தலைப்புல இந்த டிசைன்ல, இதுதான் அவன் இது வரைக்கும் நினைச்சே பாக்குறேன். 64,000 கலர் ஒரே புடவையில பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சானா?
பண்ணானா இல்லையா? அதுக்குள்ள எத்தனை இருக்கு தேடுறேன்னு ஓட போடினவன் தான் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி எல்லாம் இவனுடைய மனசுல தேடிக்கொண்டிருக்கு. ஆனா இவைகளை தேடிமே ஒழிய இந்த மனசுக்கு யோஜனை பண்ணக்கூடியதான திறமையை கொடுத்த பரமனை தேட முடியாது. என் மனசான மனுதே, மனசு எதனால தன் காரியத்தை செய்கிறதோ அந்த மனசானது தனக்கு காரணமான அந்த பரம்பொருளை அறியாது. ஏனா ஒரு மனோமதம், எதனால்தான் மனசு தன் வேலையை செய்கிறதோ ததேவ பிரம்மத்துவம் வித்தி, அததான் பிரம்மம் என்று அறியுங்கள். மேதம் எதிதமுபாததே அப்படின்னு கேனோபனிஷத்து. தத் சத்தியம், அதல்லவா சத்தியம். அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. எது மாறல உலகத்துல? மாறாத பொருள் ஒண்ணு காமிங்க பார்க்கலாம். எல்லாமே மாறிட்டு இருக்கு. சிலருடைய மாறுதல் உங்களுக்கு தெரியல, சிலருடைய மாறுதல் தெரியுது, அவ்வளவுதான். வசுதா பூமியில ஒரு இடத்துல பள்ளம் நோண்டி வச்சிருக்கா, ஒரு 5 வருஷம் போய் பார்த்தேன்னா பள்ளம் நிரவி போயிடுது. இன்னொரு எங்க மலை இருக்கோ அந்த இடத்துல வேற இருக்கு, எந்த இடத்துல சாதாரணமா இருந்தோ அந்த இடத்துல மலை இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா, ஆனா பூமி மட்டும் ஒன்னாக இருக்குன்னு நினைக்கிறோமோ இல்லையா? கங்கா நதியில ரிஷிகேஷ்ல போய் பார்த்தேன்னா அதே மாதிரி இருக்கா போல தெரிகிறது. ஆனா செகண்ட் பை செகண்ட் அங்க கங்கா நதியில ஜலம் ஓடிட்டே தானே இருக்கேன். நீர் பார்த்த ஜலம் அங்க இல்ல, அடுத்த காலத்துல அது எங்கேயோ போயிடுது. ஆனா பாக்குறவன் சொல்லிட்டு இருக்கான் அதே ஜலம் ஓடிட்டே இருக்குதா இருக்கான். அதே மாதிரிதான் பரிணாமி நித்தியம். இது கூட்டஸ்த நித்தியம் இல்ல, எவர் சேஞ்சிங், ஆனாலும் ஒரே மாதிரி இருக்கு. அது மாதிரி இல்ல எங்க பரமாத்மா. ஒரே மாதிரி சத்தியம் சாத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இத்யேவமாதி. சார் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இப்படி நினைங்கோன்னு சொல்றது வேதம், நிஜமாவே அப்படி இல்லை, பிரதீக தர்சனம். சில சமயத்துல ஒன்ன இன்னொன்னா பாருங்கோன்னு ஒரு பிரயோஜனத்துக்காக சொல்லலாம். எப்படி? சாலக்கிராமம் இருக்கு, அந்த சாலக்கிராமங்கிறது ஒரு கல்லு, அந்த கல்லை மகாவிஷ்ணு தியானம் பண்ணுங்க உங்களுக்கு புண்ணியம் வரும். அதே போலயே ஸ்ரீசக்கரத்தை அம்பாள்னு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிற. ஸ்ரீசக்கரம் அம்பாள் ஆவாடும், வெறும் ஒரு டிராயிங் தானே சார் அது, அது எப்படி சார் பண்ண? இல்ல இல்ல, இது அம்பாள்னு நினைங்க உங்களுக்கு பலம் வரும், உங்களுக்கு பக்தி வரும், மன வாழ்க்கையில நிம்மதி வரும் அப்படிங்கிற. அப்ப இது பிரதீக தரிசனம்னு பேர். அப்படி இருக்கட்டுமே. நானும் பிரதீக தரிசனம் இதம் விஷ்ணு பிரதிமான்யாயேன. விஷ்ணு பிரதிமான்யாயன்னு ஒரு பிரதிமையை விஷ்ணு என்று தியானம் பண்றது. நம்மத்துல ஒரு விக்கிரகம் வச்சுக்கிறோமோ இல்லையா, அதே போல ஒரு போட்டோ வச்சுக்கிறோம்ல, அந்த போட்டோ மாதிரி தானே பரமாத்மா இருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அம்பாளுடைய போட்டோவோ ஒவ்வொருத்தராத்திரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ரவிவர்மா போட்டோ ஒரு மாதிரி இருக்கு, வேற இன்னொரு போட்டோ பார்த்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன சுவாமி இப்படி இருக்குன்னு அவங்க ஆர்டிஸ்ட் போட்டிருக்கான். ஆக்சுவலா இந்த கலர்ல இப்படித்தான் அம்பாள் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அது போல பிரதிமா நியாயனா அது மாதிரியோ அப்படின்னா இல்லைன்னா ததயுக்தம் கவுணத்வ பிரசங்கா வாக்கிய வைரூபாச்ச எத்திரஹி பிரதீக திருஷ்டிர அபிப்ரேயதே தத்ரதேவ தத்ர வசனம் பவதி. எங்க நம்ம இது மாதிரி இதை பாருங்கன்னா ஒன் சைடடா தான் இருக்கும். நானே நீங்க, நீங்க நானு. அகம் பிரம்மாஸ்மி பிரம்மை வாகமஸ்மி. ஏன் சார் அகம் பிரம்மாஸ்மி சொன்ன போறதா? பிரம்மை வாகமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகமஸ்மி. ஏன் சொன்னதையே சொன்னதே திரும்பி திரும்பி இப்படி சொல்றேட, எதற்காக இப்படி சொல்றேட? இருக்கிற பொருள் ஒண்ணுன்னு சொல்ற. வளையலே தங்கம், தங்கமே வளையல். வளையல பார்த்து வேற இடமா நினைக்கிறதுங்க, வளையல் மாதிரி டேப் இருந்தாலும் தங்கம் தான். இது தங்கம்னா தங்கம் தங்கமாக இல்ல வளையாக இருக்கு. அதே மாதிரியே நான் என்று எதை கருதுகிறேனோ இது பிரம்மம், பிரம்மமே நானாக காணப்படுகிறது. இப்படி ரெண்டு பக்கமும் சொன்னாதான் அது ஐடென்டிட்டி ஆகும். ஏ ஈக்குவல் டு பின்னு சொன்னா பி ஈக்குவல் டு ஏவா இருக்கணும் நிர்பந்தம் இல்லைன்னு கணக்கு வாசிக்கிறோங்கிறா. அப்படி இல்லை. கடைக்கு போய் ஒரு கிலோ கத்திரிக்காய் என்ன 12 ரூபாய் இல்ல 40 ரூபாய் வச்சுங்களேன், இப்ப மாறி போயிடுச்சு 40 ரூபாய். சரின்னு வாங்கிவிட்டேன் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பக்கத்து கடையில போனேன், வெண்டைக்காய் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பண்றது, நம்மகிட்ட காசு இல்லையே, கொடுத்துட்டுன்னு அந்த அம்மாட்ட எவ்வளவுமா வெண்டைக்காய்? கிலோ 40 ரூபாய். இப்பதான் 40 ரூபாய் கொடுத்த கத்திரிக்காய் வாங்கினேன், நீ இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு வெண்டைக்காய் கொடுன்னு கொடுப்பாடும். ஏ ஈக்குவல் டு பி கரெக்ட் தான் சார். கிலோ கத்திரிக்காயும் 40 ரூபாய், கிலோ கத்திரிக்காய் வெண்டைக்காய், கிலோ வெண்டைக்காயும் 40 ரூபாய் தான். கொடுப்பாடும் கிடையாது. அப்ப என்ன, 1 கிலோ 40 ரூபாய் விலை சமானமா இருந்த போதிலும் நீர் காசு கொடுக்கணும், நான் பொருள் கொடுக்கணும், அவ்வளவுதான். திரும்பி வராது விவகாரம். எல்லா சிச்சுவேஷன்லயும் ஏ ஈக்குவல் டு பின்னா பி ஈக்குவல் டு ஏ வராது.
அப்ப விவகாரம் என்னென்ன அது போல வரக்கூடியது ஜீவனே பிரம்மம், பிரம்மமே அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி சொல்றது. இது கவனம் இல்ல, இது முக்கியம். எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரே பொருள் தான் ஜீவனாக காணப்படுகிறான், ஜீவனாக ஆகப்படுகிறது பரம்பொருள் தான். வித்தியாசம் நம்ம அறியல, நம்ம இப்படி அவசப்பட்டு இருக்கோம். ஆனா வஸ்துதா ரெண்டு ஒண்ணு தான். அதான் சொல்றது யதா மனோ பிரம்மா ஆதித்யோ பிரம்மா இது இஹ புனः ஸ்வமஹம் அஸ்மி அகம் வை ஸ்வமசே. நானே அந்த பரம்பொருள், பரம்பொருளே நான் என்ற இத்தியாக. அத்தः பிரதீக ஸ்ருதி வைரூப்யாத் அபேத பிரதிபத்தி. ஆயால் நம்ம எப்படி தியானம் பண்ணணும்? அகமித்யேவ விபாவயே பவானி. அந்த பாட எப்படி தியானம் பண்ணணும்? அகமித்யேவ, நானே என்ற அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். வேத திருஷ்டி அபவாதாத்த, அதோட இல்ல வேத திருஷ்டி தப்புங்கிறது. அதையோ அந்யான் தேவதா முபாஸ்தே அந்யோ சாவன்யோஹமஸ்மீதி ந ச வேதா யதா பசு. நான் வேறு பரம்பொருள் வேறு என்று யார் தியானம் பண்ணுகிறானோ அவன் உண்மையை அறியவில்லை. கோவிலுக்கு போறோம், அம்பாள் என்ன காப்பாத்துறான், அம்பாளுக்கு நமஸ்காரம், நானே அம்பாள்னு தியானம் பண்றோம் இல்லையே. ஐயா இது முதல் வஸ்துதா தத்துவம் என்ன? நானே அந்த ஸ்வரூபம் என்று அறியணும். உபாசனை வேறு, அறியறது. அறியறது ஆத்ம தத்துவ ஞானம். எப்படி நம்ம பக்தி நிலையில வேதத்துல உபாசனை, கோவிலுக்கு போடுறோம், அதே போல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அர்ச்சனை பண்ணும் பொழுது சதுர்த்தமா சொல்லித்தானே நமஹான்னு சொல்றோம். ஒவ்வொரு தரமும் நமஹ விஸ்வஸ்மை நமஹ விஷ்ணவே நமஹ வஷட்காராய நமஹ, விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். நமஹான்னு என்ன? நமஹா. இந்த அகங்காரமோ சரீரமோ எனதில்லை. ஒவ்வொரு தரமும் சொல்லு. சாஸ்நாமம் பண்றப்பெல்லாம் 1000 தரம் சொல்லு. ஆனா என்னன்னு எழுதுன அபாடா உடம்பு வலியா இருக்குங்கிறான். இப்ப இது வரைக்கும் சொன்ன கதை எல்லாம் என்ன? ஒவ்வொரு தரம் இந்த சரீரம் எனதில்ல, இந்த மனசு எனதில்ல, இந்த அகங்காரம் எனதில்ல, எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சாஸ்நாமம் சொல்லிவிட்டு அப்பாட்டாங்கிறான். என்ன விவகாரம்? அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கல, தத்துவம் புரிஞ்சுக்கல. ஒவ்வொரு தரமும் நீங்க சொல்லும் பொழுது இந்த தத்துவத்தை மனசுல வச்சுக்கணும். அதான் மிருத்யோ சபிருத்யமாப்னோதி யைஹனானேவ பஸ்யதி. இந்த பொருளை பலவாறாக, ஒன்றாக இருக்கிற பொருளை பலவாக யார் பார்க்கிறானோ அவன் மறுபடியும் பிறந்து இறந்து பண்ணிட்டு இருக்கான். யதோதகம் துர்கே விருட்டம் பர்வதேஷ விதாவதே ஏவம் தர்மான் பிரதக் பஸ்யன் தானேவான விதாவதே. கட்டோபனிஷத்துல யதா உதகம் தீர்த்தமானது துர்கே விருட்டம், அந்த மலையில போய் விழுறது. மேகமானது மழையை கொட்டுறது. அது என்ன? பர்வதேஷ விதாவதி. பர்வதேசம்னா மலைகள்னு இல்ல, பர்வவஸ்து கீழ் பிரதேசங்களுக்கு ஓடுகிறதோ. ஏவம் தர்மான் பிரதக் பஸ்யன், ஏவம் இப்படி தர்மான் பிராணிகளை வெவ்வேறாக பார்த்து கொண்டு தானேவான விதாவதி அப்படியே கீழே ஓடி போயிட்டே இருக்கான் சார். வசுதா தத்துவத்தை புரிஞ்சுக்கல. திடீயாத்வை பயம் பவதி. இந்த உலகத்துல 2வது பொருள் ஒண்ணு இருந்தால் அதுல இருந்து பயம். ஒன்னா இருந்த பயம். ஆத்ம தத்துவத்துல பயம் இல்லை. நமக்கு 2வது பயம், 2வது பொருள் இருந்தா பயம். யாராருன்னா எல்லார் இடத்துலயும் பயம். புத்திராதபி தனபாஜாம் பீதினா ஆச்சாரிய. பணம் நிறைய இருந்ததுன்னா பையன் இடத்துலயே பயம். விவகாரம் என்ன பண்றது? நிறைய நமக்கு பிராணம் மாதிரி இருக்கான். அந்த பையன் சௌக்கியமா இருக்கணுங்கிறத எல்லாமும் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் பணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவாளதுலயே பயம். எத்தனை இடத்துல இப்படியா இருக்கு, எத்தனை மடங்கள்லயே அந்த பெரிய ஆச்சாரியால கொண்டு இவன் ஆச்சாரியா ஆயிட்டான். எத்தனை ஷாஜஹான் இவெல்லாம் பாருங்க, அப்பாவை கொண்டு ஜெயில போட்டு தான் முன்னுக்கு வரலையா, பார்க்கலையா? பணம்ங்கிறது மனுஷனு எதாவது படிப்பு. அதான் பணத்தை என்ன பண்ணணும்? எட்டி வைக்கணும். அதோட ஒண்ணு ஐக்கியம் ஆயிடப்படாது பணத்தோட. நைட்டாம் சுருங்காம் வித்தமயம் அவஸ்த எத்தியாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷா. இந்த பணம்ங்கிற வலையில மாட்டிக்கலப்பா நீ. அதனாலதான் நிறைய பேர் இதுல மாட்டிட்டு திண்டாடுறான். இந்த வலையை வீசி விடுறான். யாரு? இந்த மீனை பிடிக்கிறோம். அது சில மீன்களை மாட்டிக்கும், சில மீன் அங்கேயே இருக்கும். அது பார்த்து சொல்லலாம் எத்தியாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷா. இது போய் மாட்டின்றீதே.
மாட்டின்டா வெளியில வர முடியுமா? லைஃப் போயிடுதுன்னு. அதே மாதிரி தானே இருக்கணும் பணம். ஆனா அது உங்களை தாசனா ஆசைப்படாது, அதுக்கு நாம் அடிமையாகப்படாது, அதுக்கு பின்னால ஓடப்படாது. ஆனா நீங்க பகவான தியானம் பண்ணீங்கன்னா தானா ஓடி. விஷ்ணு தர்சனத்தை படிக்க ஸ்ரீத ஸ்ரீத ஸ்ரீனிவாச ஸ்ரீதர ஸ்ரீகரா சொல்றத மேல அத்தனை ஸ்ரீயும் போடுறத நீங்க வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் உங்க காத்துல நித்திய வாசம் பண்ணுவான் பாட்டு. அந்த மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா தானா வந்து சேரும். ஒரு துளசிய பகவானுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க, அக்ஷயமாக காத்திருந்து கொண்டே இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? எந்த சமயத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த சமயத்துல அது இருக்கும். அதிகமாக வச்சு இந்த பேங்க்ல போடுறதா அந்த பேங்க்ல போடுறதா, போட்டா திரும்பி வருமா வராதா? டிபாசிட் வச்சா கேலண்டர் கொடுக்கறான், கேலண்டரோட சரிதான். தெரியல லோகம் விவகாரங்களுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பணம்ங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா. அதான் ஆகையால் யோகே த்விதீயாத்வை பயம் பவதி யதா கேவைஷயே தஸ்மின்னுதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி யதா கேவ ஏஷ ஏதஸ்மின். இந்த பரமாத்மாவனிடத்துல புது அறம் சிறிதளவுக்கு பேதத்தை பார்ப்பானே ஆனால் அததஸ்ய பயம் பவதி, அவனுக்கு பயம் ஏற்படும். தத்வேன பயம் விதுஷோ அமன்வானஸ்ய. அந்த இது என்னதுன்னு உண்மையை அறியாதவனுக்கு அறியாத வரைக்கும் பயம். உண்மையை அறிந்த பிறகு இது மேல நான் ஏன் பயப்படணும்? பயத்துக்கு காரணம் என்ன? பயமானது எதுக்கு வரும்? சரீரத்துக்கு. அந்த சரீரத்துல நாம இல்லேன்னு எப்ப நினைச்சுட்டோமே இந்த மேல பயம் எங்க இருந்திருக்கு? ஆத்மா அச்சேத்தியோயம் அதாக்கியோயம் அக்கலேத்தியோ அசோஷியவச்ச. கத்தி ஆத்மாவை வெட்டாது, ஜலம் ஆத்மாவை நினைக்காது, நெருப்பு ஆத்மாவை எரிக்காது, வாயு ஆத்மாவை உலர வைக்காது. அந்த ஆத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் பயப்படணும்? பயமெல்லாம் எதுக்கு? நான் சரீரம் நினைக்கும் பொழுது, நான் புலன்கள்னு நினைக்கும் பொழுது, நான் மற்ற பதார்த்தங்கள்னு நினைக்கும் பொழுதுதான் பயம் வருமே தவிர பயம்ங்கிற ஒரு கான்செப்ட் என்ன அதை புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஃபியர்னு வருது. பயத்தை பத்தி நமக்கு தெரியல, பயத்தை கண்டு பயப்படுறோம். வசதாக ஒரு பயமும் இல்லை. பயம்ங்கிறது என்னிடத்துல இருக்கிறது, என்னை விட்டு போகுமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு தான் பயம் இருக்கு. பயம்னு என்னது? என்ன பயம்? என்னிடத்துல நான் எதை நேசிக்கிறேனோ அது என்னை விட்டு போகுமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம். என்ன சார் புதுசா எனக்கு தெரிஞ்சதானே சார் சொன்னேன்னு. ஆமா, நான் சொல்றதுக்கு முன்னால் நீங்க சொல்றது எங்க ஏன் சொல்லல? என்ன புதுசுதான், புதுசா சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது சொல்ல தெரியல. உபனிஷத் சொல்றது பயம்னா என்னது? எது நம்ம நேசிக்கிறோமோ அது என்னை விட்டு போகுமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம். சோ பயத்துக்கு மூல காரணம் என்ன? தாங்கள் அந்த பொருளை நேசிக்கிறது. அந்த பொருள் எனது, எனக்கே இருக்கணும், என்னை விட்டு போகப்படாதுன்னு தாங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்துக்கு பயம்னு பேர். நான் இவைகளை ஒன்னும் நேசிக்காத போனால் எனக்கு ஏது பயம்? அதனால பயம் இல்லாதவன் வைராக்கியமேவா பயம். வைராக்கியம் ஒண்ணுதான் பயம். அது பாருங்க, மற்ற எல்லாருக்கும் பணம் இருந்தா சோர பயம், பணம் கையில இருக்குமையா திருடன் வந்துருவானோன்னு பயம். அதே போலயே அழகு இருந்தது என்னால் வியாதி பயம். 2 நாள் இன்ஃபுளுயன்ஸ் வந்தா சரியா போச்சுன்னு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது, உடம்பெல்லாம் எழுந்துக்க முடியல போயிடுது. படிப்பு நிறைய இருக்கேன் சார், மறந்து போயிடுவோமோன்னு பயம். ஏன்னா அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா? குருநாதருக்கு எவ்வளவு தேவைப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாசிச்சேன், மறந்து போயிடுவோமே அப்படின்னு இவனுக்கு பயம். அப்படி ஒவ்வொன்றுங்க ஞானே மௌனம் க்ஷமா சக்தோ தியாகே ஸ்லாகா விபர்யயா. ரகு மகாராஜாவுக்கு எக்கச்சக்கமாக ஞானம் இருந்துதான். ஆனா என்ன பண்ணாரு? மௌனமா இருப்பார். அனாவசியமான இது வேணும் அது வேணும் சொல்ல மாட்டார். க்ஷமா சக்தோ, உடம்பு முழுக்க உலகம் முழுக்க எத்தனை பேர் இருந்தாலும் சண்டை போடக்கூடியதான சக்தி இருக்கு. க்ஷமா, பொறுமையோட இருந்தார். தியாகே ராகா விபர்யயா, தியாகங்கள் எத்தையும் கொடுப்பார். 1000 பசுமாடு 10,000 பசுமாடு கேட்ட வாழ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனா ஒரு வார்த்தை தன்னை இன்னொருத்தர் சொல்லணும், துதிக்கணும் என்கிற எண்ணம் இல்லாம இருந்தார். குணா குணானுபந்தித்வார் சத்யசப்ரசபாயிவ. இந்த குணங்களோட அந்த குணங்களோடு சேர்ந்து ஒன்னா பிறந்ததோ அவருக்கு ஆப்போசிட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னித்தான் காளிதாசன். நம்ம பண்ணும்பொழுது
இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படி சொல்றான். அது மாதிரி நமக்கு லோகத்துல ஒண்ணு இன்னொன்னுக்கு பயப்படுறோம் பார்த்தா வேண்டாம். அந்த அபிமானம் இல்லாத போனால் இது எனது அப்படிங்கிற அபிமானம் இல்லைன்னா பயமே இருக்காது. அதனால அபயம் பிரதிஷ்டாம் என்றதே பரமனை நான் என்று அறிந்த பிறகு ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா வேற எதுலயும் நமக்கு பற்றுதல் இல்லை. இப்ப நமக்கு எல்லாத்திலையும் பற்றுதல். இது வேணும் அது வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். எல்லாரும் என்ன பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இது என்னன்னு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணினதுனால உங்களை கொப்பு முளைக்கிற உங்களை ஸ்தோத்திரம் பண்ணல, உங்களுக்குள்ள இருக்கிற பரமனை தான் ஸ்தோத்திரம். அதே போல உங்களை நமஸ்காரம் பண்ணல, உள்ள இருக்கிற தத்துவம் தான் அதை பார்க்கணும். சுவாமாஸ்திரிதா சாஸ்திரயதாம் பிரயாந்தி அம்பாளை சொல்லும்போது துர்கா சப்தத்துல சுவாமாஸ்திரிதா உன்னை யார அண்டினாலோ அவளை 100 பேர் அன்றாலும் ரோகானசேஷான் அபம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான வேட்டான் சுவாமாஸ்திரிதா சாஸ்திரயதாம் அப்படின்னு நமக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் க்ஷேமா இருப்பான். சர்வம் தம்பராதாத்யோன்யத்ராத்மன சர்வம் வேதா. என்னை விட வேறான பொருள் இருக்கு என்று எப்பொழுது நினைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்களை ஒரு நாள் விட்டு போயிடும். ஏன்னா சயோகா விப்ரயோகா தான் எந்த ஒரு கனெக்ஷனும் ஒரு நாளுக்கு டிஸ்டன்ஸ் ஆயிடும். ராமனுக்கு வசிஷ்டர் முதல்லயே கதை சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா, நான் அவர் பிலாசபி எதா காட்டஞ்ச காட்டஞ்ச சமேயாதாம் ஆர்ணவே. இந்த விறகெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணுவான்னா நதியில விட்டுருவோம் பழைய நாள்ல. அது அப்படியே போயிட்டே இருக்கும். கீழே இருக்கிறவன் 10 மைல் கீழே இருக்கிறவன் அதை ஒவ்வொன்றா எடுத்துன்னு போயிட்டே இருப்போம். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் அவ்வளவு சுலபமா இருந்த பழைய நாள்ல. அது என்ன ஆகுமா, ஒரு கட்டையும் 2 கட்டையும் ஒன்னா சேரும் கொஞ்ச நாளைக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சு ஒரு கட்டை தனியா போயிடும் இருக்கணும். அது மாதிரி தனியா தாம்பத்தியம் தரவர். சீதாதேவி போனப்பறம் இதை நினைக்கிறார் அவர். சீதாதேவி போனவர் எதா காட்டஞ்ச காட்டஞ்ச சபையேதார்னவே சயுஜ்ஜ வியுஜ்ஜேதா. ஒண்ணு சேரும் ஒண்ணு பிரியும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் வச்சுட்டதுனாலதான் ராமன் பொழைச்சார். இல்லைன்னா லோகோத்தர சௌந்தர்யவதியாகவும் அதிசீலவதியா இருக்கக்கூடியதான அந்த சீதாதேவி காணும்னு சொன்னாலே இதையும் விழிச்சிருக்க வேண்டாமாங்கிறார். யார்? அனுமார். அனுமார் அந்த முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்துல வரும் பொழுது இந்த ராமன் அழறதெல்லாம் பார்த்தார். அவருக்கு இந்த கான்செப்டே புரியல. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணாதானே, அவருக்கு விவகாரம் என்னடா ஏதோ ஒரு பொண்ணு போயிடுதா, என்ன என்னமோ அழறாயே இப்படி ஏன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ராஜா ஓதியோ மற்றவாழ்னா கஷ்டம், ராஜானா எத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாடா, இது என்ன விவகாரம் அப்படின்னு நினைச்சார். இருந்தாலும் வெளியில சொல்ல முடியல. ஏன்னா சுக்ரீவன் இருக்கார், ராமனும் வசதியா இருக்கார், காணப்படுறார். இதெல்லாம் அவருக்கு புரியல இந்த தத்துவம். சுந்தரகாண்டத்துல சீதாதேவியை பார்த்தது துஷ்கரம் குருதே ராம தீனோ எதனய பிரபு. நிஜமாகவே ராமன் கட்டமான காரியம் தான் பண்ணியிருக்காரு. தீனோ எதனய பிரபு ஏன் தாரயத்யாத்மனோ தேகம் நதுக்கேனாவதீததி. நிஜமாக இவருக்கு அவருக்கு இன்னும் சீதாதேவி காணலேன்னு தெரிஞ்சோ இத்தனை நாள் ஆனப்புறம் அவர் இதை இவருக்குதான் இரும்பால செய்யதோ தெரியலையே. தாரயத்யாத்மனோ தேகம் நதுக்கேனாவதீததி. இந்த துக்கத்தினாலேயே அவர் தாங்கி நிக்கிறார்னு சொன்னா நிஜமா அவர் கிரேட்டுனர். வியாக்கியானத்துல எழுதுறார் கோவிந்தராஜர் வசிஷ்ட வச்சனாத். சிம்பிளா வசிஷ்டன் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்திருக்கார். வாழ்க்கையில எப்படிப்பட்டதான துன்பம் வந்த போதிலும் அந்த துன்பத்தை தாங்கி நிற்கக்கூடியதான சக்தி வேதாந்தத்தை கேட்கிறார். எப்படிப்பட்டதான சக்தியோ அதை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த தத்துவம். அதனால்தான் சொல்றார் சர்வம் தம்பராதாத்யோன்யத்ர ஆத்மன சர்வம் வேத இத்யேவமாத்யா பூயசி ஸ்ருதி. அநேக ஸ்ருதி வாக்கியங்கள் வேத திருஷ்டிமபவததி ததா. அதே போல ஆத்மைவேதம் சர்வம் ஆத்மனி விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதம் சர்வம் யதயமாத்மா பிரம்மைவேதம் சர்வம் இது ஸ்ருதி. எல்லாமே ஆத்மா தான், எங்கும் பிரம்மன் தான் இருக்கு. ஓமித்யேதரக்ஷரம் எல்லாம் இதம் சர்வம் இதயமாத்மா. இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான அசைகிற பொருளோ அசையாத பொருளோ எல்லாமே ஆத்மா தான். இந்த ஆத்மாவே இப்படியும் அப்படியும் எல்லாமாக மாறியிருக்கு. ஆகையால் நமக்கு காணப்படுகின்றதான அனுபவிக்கக்கூடியதான எல்லாமே ஆத்மா தான். உலகத்தில் இருக்கக்கூடியதான உருவம் ஆத்மா,
அந்த உருவத்தை பார்க்கிற உங்க கண்ணு ஆத்மா, அதை ஒழிக்கக்கூடியதான வெளிச்சம் ஆத்மா, அதை அறிகிறதான மனசு ஆத்மா, இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கக்கூடியதான உங்க சைத்தன்யமும் ஆத்மா. விவகாரம் என்னன்னு எல்லாம் இப்படித்தான் நடக்குது. ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீன்ல ஒருத்தன் நினைச்சுன்னு குத்துறா கத்தியால. ஆனா அவன் ஆணு கத்தினா பிராணனை விட்டா சினிமா பார்த்துட்டு வர. குத்தப்பட்டவனும் ஸ்கிரீன் தான், கத்தியும் ஸ்கிரீன் தான், குத்தினவனும் ஸ்கிரீன் தான். கடைசியில் என்னடா சொன்னார்? ஸ்கிரீன் தான் உண்டு. அதே விதம் மித்யா ஜகததிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி, சகல விதமான பிரபஞ்சங்களுக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான அந்த தத்துவம். இமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டீரே, இதான் ஏதோ கதை அளக்கிறார் சார், தத்துவம் சொல்லாம இருந்தீர்கள். அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த தத்துவம். உலகத்துல காணப்படக்கூடியதான வேதங்களை எல்லாம் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான தத்துவம், ஒன்றான தத்துவம், பரம்பொருளான தத்துவம். அந்த தத்துவத்தான் ஏகம்ங்கிற பார்வையிலேயே சொல்ல போறேன். இமேகம் தெய்வம் ஏகம்ங்கிற நாமாவே வரப்போகுது. 1000 நாமாக்கள்ல ஒரு நாமா, அப்படி அழகான நாமாக்கள். இது ஒவ்வொரு நாமாவையும் அறிந்த ஒவ்வொரு புண்ணியம் உண்டு. எப்படி சௌந்தர்ய ஸ்லோகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பலன் சொன்னீங்கன்னா, அதே வித விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு நாமாவுக்கும் தனித்தனி பலன். அந்த நாமாக்களை தசாவதாரமும் சொல்லப்பட்டிருக்கு. சில நாமாக்களை ராமாவதாரம், சில கிருஷ்ணாவதாரம், சில வாமனாவதாரம், ஒவ்வொரு லட்சுமி நிருசிம்ம அவதாரம், அத்தனை அவதாரங்களும் தனித்தனியா பார்க்க போறோம் நம்ம. இந்த நாமாவிலிருந்து இந்த நாமா வரைக்கும் ராமாவதாரம். சுப்ரத சுமுக சூக்ஷ்ம சுப்ரதான்னு பேர் பகவானுக்கு. என்ன விரதம் வச்சுட்டு இருக்காரு பகவான்? அப்படியா? சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜயாததே அபயம் சர்வபூதேப்ய ததாம்யே தத்விரதம் மம. ஒரு முறை உங்க மனசால நான் உனக்கு சேர்ந்தவன் என்று நினைத்தேட சொல்ல வேண்டாம் பகவானுக்கு. நினைச்சா போறோம், அப்பவே உங்களுக்கு அபயம் கொடுத்துட்டேன்னு. சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜயாததே அபயம் சர்வபூதேப்ய ததாம்யே தத்விரதம் மம. இது எங்க வருது? விபீஷண சதாக சம்பந்தத்துல ராமாயணத்துல வருது. விபீஷணர் 4 சிஷ்யரோட மேல நிக்கிறார். கூட வந்து ராமன் பார்த்தார். அவர் சேர்த்துக்கலாமா வேண்டாமாட்டார். இது அரசாங்கமான காரியம், தன்னை இஷ்டமா ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஞாபகம் உதாரணத்தையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா மாமியை கூப்பிட்டு கேட்கணும், இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா. கடைசியில டெசிஷன் கொண்டுதான் இருக்கட்டும், அதை கேட்கணும், எல்லோரையும் கேட்கணும். வீட்டுல பெரிய ப்ராப்ளம் வந்தா எல்லாரையும் கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல யோசனை பண்ணுவான். அதுக்காகத்தான் ராஜாவா இருக்கும் தன்னிஷ்டமா ஒண்ணு பண்ணக்கூடாது. லக்ஷ்மணன் கூப்பிட்டு கேட்கிறார், அண்ணன் தம்பி விவகாரம் நம்மையும் உள்ள போடுவான்னு. அதே பக்கத்துல இருக்கக்கூடியதான சுக்ரீவனை கேட்டார், அண்ணாவை ஏமாத்திட்டு வர்றான் அவனை சேர்த்துக்கிறதான்ட்டார் அவர். இது விவகாரம் என்ன, அவனுடைய மனசு எப்படி போறதுன்னு பாருங்க. வரிசையா ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். கடைசியில அனுமாரை கேட்டார். அனுமார் சொன்னார், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் யோசனை பண்ணல, ஆனா லங்கைக்கு போனப்ப சீதா மாதா சொன்னான், இந்த உலகத்துல இருக்கிறவன் இந்த அரக்கனுடைய கூட்டத்திலேயே இவரொருத்தர் தான் நல்லவர்னு தானியமாலினி ஒரு அம்மா எனக்கு சொல்லியிருக்கான், திருஜட்டாங்கிற ஒரு அம்மா எனக்கு சொல்லியிருக்கான். இந்த சொப்னம் வர காலத்துல ஆகையா அவர் ஒருத்தத்தை நல்லவர்னு தெரியறது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்ட்டார். அவர் பட்டம் படாம சொல்லிட்டார். கடைசியில இவர் தான் சொல்றாரு, வந்து சேர்த்தம் கொண்டார். ஏன் நீங்க எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாலேயே நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன் நான் உனக்கு சேர்ந்தவன் சொல்லிட்டான். சகதேவ பிரபன்னாய ஒரு தினம் எனக்கு நமஸ்காரம் பண்ணி தவாஸ்மி நான் உனக்கு சேர்ந்தவன் என்று யாச்சதே அப்பவே அபயம் சர்வபூதேபியா. ராவணன் எடுத்த மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பிராணி யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது அவரை, அப்படி அபயத்தை கொடுத்து விட்டேன். அதனாலதான் அஸ்வத்தாமாபலர் வியாசா அனுமான் விபீஷணா, விபீஷணனுக்கும் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்துட்டார். அது விவகாரம் என்னன்னு, ராமனை நானும் சரணாகதி பண்ணிட்டாரோ இல்லையா, உனக்கு சேர்த்தவன் சொல்லிட்டாரோ இல்லையா, இனிமேல் எந்த பிராணியும் யமதர்மராஜாவும் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி பரம் கொடுத்துட்டாரு. அபயம் சர்வபூதேப்ய ததாம்யே தத்விரதம் மம. ஆகியதான் சோபமான விரதம் உள்ளவர், அதனால்தான் சுப்ரதா. இப்படி ஒவ்வொரு நாமாவுக்கும் கதை சொல்லிட்டே போனா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு 2 வருஷம் முடியாது, வேற அது பாட்டு போயிட்டே இருக்கும். அத்தனை வியாக்கியானங்கள் அத்தனை இருக்கு. இருந்தாலும் சில முக்கியமான அம்சங்களை மேல பார்த்துட்டு போவோம். மேல் பாகம்